நடிகர் கூல் சுரேஷ் அவங்க தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் எப்படி 75 நாள் உள்ள இருந்தாரு அப்படின்றது தான் இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே. ஏன்னா, அவர் அங்க உள்ள போய் எதுவுமே செய்யல. எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ்ன்றது அது ஒரு சாதாரணமான ஷோ கிடையாது. அதுல வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய சம்பவம் பண்ணியிருக்கணும். மக்களால நிறைய பேசப்படுற ஒரு மனுஷனா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இவருக்குமே அந்த வாய்ப்பு இருந்தது. இவர் எந்த படங்களில் நடிக்கலைனாலும், எந்த படங்கள்லையும் ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்கலைனா கூட, அவருக்குன்னு எந்த தனித்திறமையும் இல்லைனா கூட, எல்லா மூவியும் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கத்தா கத்திட்டு இருப்பாரு. அவரு கத்துறதுக்காக சில விமர்சனங்கள் எழும். ஸோ அதன் மூலமாக அந்த மூவிக்கு அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்கிற திறமை. ஸோ இப்படி அவர் பேசிக்கிட்டே இருக்காருன்றதுனால அவருக்கு சில ஃபேன்ஸ் பட்டாளமும் இருக்க தான் செஞ்சது. அதன் காரணமாக தான் என்னமோ தெரியல அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனார். சரி, ஓகே, இவ்வளோ நாள் நமக்கு படங்களில் கிடைக்காத வாய்ப்பு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிடைச்சிருக்கு, இதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் டாஸ்க் நல்லா பண்ணியிருக்கலாம். இல்லை இது தப்பு அப்படின்ற இடத்துல இது சரி அப்படின்ற இடத்துலையும் பேச செஞ்சுருக்கலாம். அவர் எப்படி இருந்தாருன்னா, யாராவது எப்படியாவது இருக்கட்டும், நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் நம்மளும் பிக் பாஸ்க்குள்ளே ஒரு ஆளாக இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தார். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டாருன்னா 2017 பரணின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஆக்டர் என்னால் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கவே முடியாது, எல்லாரும் சேர்ந்து என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எகிரி குதிச்சு ஓட ஆரம்பித்தார். அப்புறம் பிக் பாஸில் இருக்கவங்களே அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுபோல் ஜிபி முத்து அவங்களும் அப்படி தான், என்னால் இருக்க முடியாது, எனக்கு என் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி அவரும் பிக் பாஸ்குள்ளேருந்து வெளியே போயிட்டார். அது போலவே இப்போ கூல் சுரேஷ் என்ன பண்ணார்னா, 75 நாள் அவர் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் அவருக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. அதனால் மரத்துலலாம் ஏறுற மாதிரி செவத்தை பிடிச்சி ஏறி வெளியே வர முயற்சி செஞ்சார். அது காரணமாக அவரை இந்த வாரம் வெளியே அனுப்பிட்டாங்க. கூல் சுரேஷ் மேலே இருக்கிற ஒரு வருத்தம் என்னென்னா, வாய் மட்டும்தான் வங்காளா விரிகுடா மாதிரி, மற்றபடி எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு அவர் மேலே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 75 நாள் வரைக்கும் நான் பிக் பாஸ்க்குள்ளே இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல. மக்களாகி உங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ஓட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் பிரதீப் வெளியே போனதுக்கு நான் காரணம்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு நான் காரணம் கிடையவே கிடையாது, பூர்ணிமாவும் மாயாவும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. யார் வெளியே போகிறதுக்கு யாரும் காரணமாக இருக்க முடியாது. பிரதீப் அவங்களுக்கு மக்களோட ஓட்டை மதிக்காம விஜய் டெலிவிஷனாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும் வெளியே அனுப்பிட்டாங்கன்றது மக்களுக்கு வருத்தமை தவிர்த்து நீங்கள் யாரும் அதற்கு காரணமாக இருக்க முடியாது. ஜட்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல, பொதுவான நியாயங்கள் வழங்க வேண்டிய இடத்துல இருந்த கமல்ஹாசனே பிரதீப் விஷயத்தில் தப்பு தான் செஞ்சுருக்காரு அப்படின்றது தான் மக்களோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க கூல் சுரேஷ் அப்படின்றத இனி வரும் நாட்களில் அவர் சொல்லுவாரோ என்னமோ தெரியல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவார், அங்கே சிங்கத்து கூடயும் புள்ளிங்க கூடயும் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற விஷயத்த மட்டும் கண்டிப்பாக கூல் சுரேஷ் இன்டர்வியூவில் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் வெளியே வந்தது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. ஆக்டர் கூல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி 75 நாள் இருந்தார் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் இருந்த அந்த 75 நாளுமே அங்கே அவர் ஒன்றுமே செய்யலை. ஆனால் சில மூவியோட ப்ரொமோஷன் அப்போ அவரை பார்க்கணுமே, வாய் மட்டும் வங்காளா விரிகுடா சைஸ்க்கு பேசுவார் 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 பேசிக்கிட்டே இருப்பார். சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, வாய் இல்லைன்னா இவனெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடுங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு மனுஷனா அது கூல் சுரேஷ் அவங்க மட்டும்தான். இவ்வளோ பெரிய வாய்ப்பு விஜய் டெலிவிஷனில், அட்லீஸ்ட் படங்களில் தான் நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. சரி, பிக் பாஸ்க்குள்ளேயாவது நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் செய்கிறதுக்கு பதிலாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றார் போல் இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு வெளியே போயிட்டார். ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த இவரால் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 75 நாள் இருக்க முடிஞ்சது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.